திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் திருமலைசாமி. திருமலைசாமி, முழு விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள நீலமலைக்கோட்டை கிராம பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒட்டி உள்ளது. இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சுமார் 500 ஏக்கருக்கும் அதிகமாக தென்னை, வாழை, எலுமிச்சை, பப்பாளி, சப்போட்டா உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மலைப்பகுதியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட யானைகள் குட்டிகளுடன் விவசாயிகளுக்குள் புகுந்து கம்பி வேலி, சோலார் வேலிகளை உடைத்துக் கொண்டு கூட்டமாக உள்ளே வந்து இப்பகுதியில் உள்ள வாழை, தென்னை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி விட்டு செல்கிறது. கடந்த ஒரு வாரமாக ஜெயராமன் மற்றும் சூரியநாராயண் உள்ளிட்டோரின் தோட்டங்களுக்குள் புகுந்து 350க்கும் மேற்பட்ட வாழை, தென்னை மரங்களை சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது. அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் வனத்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்தால் அவர்கள் வந்து பட்டாசு வெடித்தும் வெளியேற்றினாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் 5 மணிக்கே வீட்டுக்குள் சென்று முடங்கிவிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே பாதிப்படைந்த விவசாயிகள் தங்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீட்டு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல இப்பகுதியில் உள்ள காட்டு யானைகளை, கும்கி யானைகளை கொண்டு மலைப்பகுதிக்குள் விரட்டிவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பகுதியில் உள்ள விவசாயிகள் மூலம் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் யானைகள் வந்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இது காண்போரின் உள்ளத்தை பதபதைக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.